இந்த படம் பார்க்கும்போது ஒரு புது வாழ்க்கையை பார்க்குற ஒரு உணர்வு இருக்கு. ஆனா அதுலயே எனக்கு ஒரு கில்ட்டும் வருது. என்னன்னா ஆக்சுவலா அது புது வாழ்க்கை கிடையாது. கரெக்ட்ல. நிச்சயமா, இப்போ நிச்சயமா. நம்ம ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது, வேலை செய்கிற இடங்கள்ல நிறைய இஸ்லாமிய நண்பர்கள் இருந்திருப்பாங்க. ஆனா அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம ஏன் பார்க்கல அப்படின்றது ஒரு கில்ட் தான் எனக்கு ஆக்சுவலா வந்துச்சு. படம் லவ்வை பத்தின ஒரு படம் தான். ரொம்ப ஸ்வீட்டான ஒரு படமாகவும் நிறைய இடங்கள்ல இருக்கு. இந்த வாழ்க்கை நீங்க பார்த்து வளர்ந்த வாழ்க்கையா? அண்ட் இதை வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம்ஸ்ல நம்மளால பார்க்க முடியாம போனதுக்கான காரணம் என்ன? இயல்பாக நான் என்னுடைய ஹபீபி மாதிரியான ஒரு படம் தான் என்னுடைய முதல் படமாக இருக்கணுங்கிற திட்டத்தோடு தான் நான் இண்டஸ்ட்ரிக்குள்ளார வந்தேன். தமிழ் சினிமாவில் ஒரு முஸ்லீம் சினிமாவுக்கான வியாபாரம் வந்து அப்படி இல்லவே இல்லை. ரெண்டாவது இங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கலாக இங்கே உருவாகி இருக்கக்கூடிய வந்து உளவியல், தனிமனித உளவியலாக மாறக்கூடிய விஷயங்களில் அப்படியான கதைகள் நடக்காமல் போச்சு. நான் வந்து ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்தவன். அதுவும் அன்பும் நெகிழ்ச்சியாகவும் இருக்கக்கூடிய குடும்ப பின்னணியில். என்னோடய குடும்பம் பெரிய குடும்பம். என்னோடய ஊர் வந்து இந்த கதை நடக்கக்கூடிய கடையநல்லூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திரிகுடபுரம்ங்கிறது தான் என்னுடைய ஊர். மேலே சொக்கம்பட்டின்னு சொல்லுவாங்க. என்னுடைய பெரியப்பா, எங்கள் பெரியத்தான்னு சொல்லுவோம், பெரியத்தா, சச்சா, என்னுடைய சின்னம்மா, என்னுடைய மாமிமாருங்க, என்னுடைய தந்தை வழியாகவும் சரி, என்னுடைய தாய் வழியாகவும் சரி, ஒரு பெரிய பெண்கள் நிறைந்த குடும்பத்தில் பிறந்த, அன்பாகவும் நிகழ்ச்சியாகவும் இருக்கக்கூடிய ஒரு பிணைப்பான ஒரு உறவு சூழலில் பிறந்த எனக்கு வந்து இஸ்லாமியர்கள் குறித்து சினிமாவில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பெண்கள் இப்போ நான் பார்க்குற பெண்களாக இல்லையே, நான் பார்க்கக்கூடிய என்னுடைய இஸ்லாமிய நண்பர்களாக இல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு 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 பெயின் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது.